கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 144 சங்கீதம் 15வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதாவது ஆண்டவனாகிய தேவனை நம்ம தெய்வமாக, நம்முடைய தேவனாக நாம் அவரை ஏற்றுக்கொள்வதனால அவர் நம்ம இந்த பூமியிலே பாக்கியவான்களாய் கொடுத்து வைத்தவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதான ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், ஆண்டவராய தேவனை ஏற்றுக்கொள்வதனால கர்த்தர் இந்த பூமியிலே நம்மளை பாக்கியவான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படின்னு சொல்லி மேலே பார்க்கும் பொழுது 13, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பியிருக்கும். களஞ்சியங்கள் சேமிக்கிற கிடங்குகள், சேமிக்க வைத்திருக்கிறதான ஒரு காரியம். அதாவது எல்லா வகையான பயிர் வகைகள் களஞ்சியங்கள், நெல் மற்ற எல்லா களஞ்சியங்கள், எல்லா விதமான எல்லா வகையான பயிர்களையும் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நிரம்பி இருக்கும். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு அறுவடையை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பத்தக்கதாக சகலவிதமான வஸ்துகள், 1-2 அல்ல, சகலவிதமான வஸ்துகளால் நிரம்பி இருக்கிறதான களஞ்சியங்கள், சேமிக்கிற காரியங்கள். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அறுவடையை கற்றுக் கொடுக்கிறார். 2வது, எங்கள் கிராமங்களிலே எங்கள் ஆடுகள் 1000-10,000 பெருகும் பழுகும் என்று சொல்லி பார்க்கிறோம். மிருக ஜீவன்கள் நம்முடைய எல்லையிலே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய எல்லையிலே அது பழுகும் பெருகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வது 14வது வசனத்தில், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். எங்களுக்கு உண்டான, எங்களுக்கு உதவியாக இருக்கிற வயல்வெளியிலே வேலை செய்யக்கூடியதான அந்த எருதுகள் அது பலத்தவைகளாய் அது காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது சத்துரு இனி உட்பிரவேசிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் சத்துரு உட்பிரவேசிப்பதில்லை. எங்கள் வீதிகளிலே குக்குரல் உண்டாகுவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு இனி உட்புகுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீதிகளிலே குக்குரல் உண்டாவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அப்படிப்பட்டதான தீமையான காரியங்களை தேவன் மாற்றுகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், நாம் அவரை சொந்த தெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டதுனால தேவன் நம்மளை சகலத்திலையும் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். அவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, இனி சத்துருடைய எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் உட்பிரவேசிப்பதில்லை. குக்குரல், வேதனைகள், இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதில்லை. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்ம நடத்துவார். நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும், பூரணமாய் நிரம்பி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நன்மையினால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை அவர் நிரப்புகிற ஒரு நல்ல தேவன். இனி சத்துருக்கு தேவன் இடங்கொடாதபடி எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர், போதுமானவர். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை ஏற்றுக்கொள்வதனால இந்த பூமியிலே நீர் பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை தேவன் ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எல்லா சகல காரியங்களும் சகல விதமான வஸ்துகள்னால பரிபூர்ணமாய் நிரம்பி இருக்கிறது உதவி செய்யும். எல்லா குறைகளையும் மாற்றுகிற தேவன், நிரப்புகிற தேவன்,
பரிபூரணத்தினால நிரப்புகிற தேவன். நிரப்புவீராக சகலத்திலையும், சகல நன்மையினாலே அருமையான நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தை வாழ்க்கை நிரப்புவீராக. நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.